ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக துளாராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ துளாராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. பங்குனி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்கள்லாம் ஏற்படும். இதனோட அடிப்படையில் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்ட அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க துளாராசிக்காரங்களுக்கு பங்குனி மாத பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களில் கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும். அதுவே நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாதம் நம்ம எல்லா விஷயங்களையுமே டிசைட் பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம செய்தால் கூட நமக்கு தடையே இல்லாமல் இருக்கணும்னா நவக்கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பார்த்து தான் அதற்கப்புறம் நம்ம செயல்படணும். அந்த மாதிரி நவக்கிரகங்கள் பொறுத்து என்ன நடக்குங்கிறது ஜோதிடர்கள் பங்குனி மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் சூப்பராக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் யாருன்னா அபிகா சிறுவர் தான். அவர் கணிச்சது எல்லாமே நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கேற்ப துளாராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பங்குனி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் கொஞ்சம் இருக்குது. பங்குனி மாத சிறப்புகளை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். பங்குனி மாத சிறப்புகளை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பங்குனி மாதம் இப்படி வழிபட்டால் முழு பலன்களை பெறலாம். எப்படி வழிபட்டால் முழு பலனை பெறுவதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக தமிழ் மாதத்தில் கருதப்படுதோ அதற்கு இணையாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் பங்குனி மாதம். காரணம் என்னென்னா, இந்த பங்குனியில் நிறைய தெய்வீகமான விஷயங்கள் நடக்கும். ஆக்சுவலி மற்ற எல்லா மாதங்களை போலவே பங்குனி மாதத்தில் அமாவாசை தினம் வரும். இந்த தினத்தன்னைக்கு என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன் கிடைக்கும், மேலும் பங்குனி மற்றும் அந்த நாட்களில் எப்படி வழிபாடு செய்வதன் மூலம் முழு பலனை பெற முடியும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பங்குனி மாதம் தினமுமே அதிகாலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை குளக்கரை வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி தர முடியாதவங்க நீங்கள் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் செய்வது நன்மை பயக்கும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி உங்களால் வேதியர்கள் கொண்டு ஆற்றங்கரை குளக்கரையில் கொடுக்க முடியலன்னா தர்ப்பணம் தர முடியாதவங்க அந்த நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டிலேயே முன்னோர்கள் வழிபட்டு கருப்பு மற்றும் எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாசகர்களுக்கு அன்னதானமும் செய்யணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கனாவே நீங்கள் அமாவாசையில் தர்ப்பணம் வேதியர்கள் கொண்டு கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். அதே போல் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்க பங்குனி மாதத்தில் விரதம் இருந்து உங்கள் இஷ்ட அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்திங்கன்னா அந்த அம்மனுடைய அனுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான இந்த பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி அதற்குரிய நாளில் உங்கள் வியாபார இடங்களில் சுற்றி திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி புதிய ஆண்டு வரவேற்கத்தக்க ஆண்டாக அமையும். இப்படி சிறப்புமிக்க இந்த பங்குனி மாதத்தில் நான் சொன்ன வழிபாடு அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை நீங்கள் செய்தீங்கன்னா பித்திரு சாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பெறும். அப்புறம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தடை தாமதம் நீங்கும்.
உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றென்று ஏற்படாமல் தடுக்கும். ஸோ அதனால் இந்த பங்குனி மாதத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஸோ பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்கள்லையுமே கோயிலுக்கு சென்று வருவது கூட மிக்க பலனை உங்களுக்கு கிடைக்க செய்யும். மெயினாக செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு தொட்டது துளங்க போது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பக்கம் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆப்புங்கிற மாதிரி பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பங்குனி எப்படி இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் மாதம் 11வது மாதமான மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதமானது தொடங்கிருச்சு. இந்த பங்குனி மாதத்தில் கிரகநிலைகள் பொறுத்து துலா ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ பங்குனி மாதம் சனிக்கிழமை அதுவுமாக இந்த ஆண்டு பிறந்துருச்சு. அதனால் இது ரொம்ப விசேஷம். மாதங்களில் அற்புதமான மாதம் பங்குனி மாதம் என்று குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகி குருவாகி மீனத்தில் அமர்வார். இதுவரை தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் தான் இந்த அற்புதமான பங்குனி மாதம். அதனாலேயே என்னவோ இயற்கையாகவே பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்கான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைகிறது. ஸோ 12வது மாதமாகிய பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த சிறப்பு மாதத்தில் தான் கொண்டாடப்படுது. விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமநவமி கொண்டாடப்படும். அதனால் இது வழிபாட்டு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரக்கூடிய மாதம், தெய்வ மாதம் என்றெல்லாம் அழைக்கப்படுது. ஸோ ராமர் சீதாதேவியை மணந்த மாதம் இது. இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கக்கூடிய மாதம். ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம். சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதம். திருமாலுடைய திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதம் இந்த மாதம். ஸோ இந்த மாதிரி பங்குனி மாதத்தை சிறப்பு கொண்டே போகலாம். இப்பேற்பட்ட பங்குனி மாதத்தில் துலா ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே 5வது வீட்டில் உட்கார்ந்து உங்களையும் உங்கள் உறவினர்களையும் பாடாய்ப்படுத்திய சூரியன் இப்போது 6வது வீட்டில் நுழைந்திருக்கிறாரு. அதனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லா வகைகளும் வெற்றியானது உண்டாகும். கண்டும் காணாமல் இருந்தவர்கள், கோபத்தில் இருந்தவர்கள் கூட வழியை உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா விதமான சந்தோஷ செய்திகளும் இந்த மாதம் தடையே இல்லாமல் உங்களுக்கு சேரும். அப்புறம் பிள்ளைகளுடைய கோபங்கள் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து அவர்களுக்கு உடல்நல சரியில்லாமல் இருந்திருக்கிறதெல்லாம் எல்லாமே சரியாகும். இனிமேல் ஆரோக்கியமாக உங்கள் வீடும் உங்களை சார்ந்தவர்களும் மாறுவாங்க. படிப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். உயர்கல்வி குறித்த படிப்பு குறித்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். பெற்றோரோடு இருந்து வந்த மனக்கசப்பு, மனத்தாங்கல்கள் அனைத்துமே நீங்கும். ஆக மொத்தம் எல்லா ப்ராப்ளங்களும் உங்களுக்கு நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறது பூர்வீக சொத்து விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு. பாக பிரிவினை விஷயங்கள் குறித்து பேசும்போது கோபப்பட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சற்று பலவீனமாக இருக்கிறாரு. அதனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. அப்புறம் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிருங்க. அப்படி முதலீடு பண்ணிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். விலை உயர்ந்த தங்க நகைகளை கவனமாக இந்த மாதம் கையாளுங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, லாபத்தை காண்பீங்க. பங்குதாரர்களும் உங்களுக்கு யோகமானது உண்டு. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகி பணி சும குறையும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்கள் வகையில் அனைத்து உதவிகளும் சேரும். ஆக மொத்தம் இந்த பங்குனி மாதம் முழுக்க அனைத்து விதமான சந்தோஷங்களையும் நற்பலன்களையும் பெற நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் இன்னும் அதிகமாக பெற சபரிமலை சாஸ்தாவான ஐயப்ப சுவாமியை இந்த மாதம் வணங்குறது உங்களுக்கு நல்ல பலனை தரும்.
மேலும் வாய் பேச முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உதவுவது நன்மை பயக்கும். அவங்களுக்கு வெள்ளரிக்காய், இளநீர் இதெல்லாம் தானமாக கொடுப்பது அதிர்ஷ்ட பலன்களை தரும். அதனால் இதெல்லாம் தானமாக கொடுக்கறது நல்லது. ஸோ இதுதாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ உங்களுக்கான பலனை முழுசாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.